சொந்த குடும்பத்துக்குள்ள உனக்கு சாட்சி இல்லைன்னா பலிபீடத்துல நீ எவ்வளவு கச்சிருச்சாலும் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் நீ தோத்து போனவன். பிசாசு உன்னை பார்த்து சிரிப்பான். உண்மைதானே? சிலர் தனிமையில தோத்து போறோம், பலிபீடத்துல ஜெயிக்கிறோம். இது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. தனிமையில ஜெயிச்சவன பலிபீடத்துல அக்னி அனல் பறக்க வைப்பாரு. அல்லேலூயா. ஸ்பீடான டெம்போல பாடணும், அந்த பாட்டு பாடணும், இந்த பாட்டு பாடணும், நீ நின்னாலே அனல் பறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையில 120 பேர் ஜெயிச்சாங்க. யாரு? ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல தனிமையில 120 பேர் மேல் வீட்டறையில ஜெபிச்சாங்கன்னு பாக்குறோம். நான் சொல்றேன், ஜெயிச்சாங்க. உலகத்தை வெறுத்தாங்க, இயேசு சொன்னது கீழ்ப்படிஞ்சாங்க, ஜெயிச்சாங்க, ஜெபிச்சாங்க. பேதுரு 11 பேரோடும் கூட எழுந்து நின்றான். ஒரு பிரசங்கம் அனல் பறந்துச்சா? எத்தனை பேரு? 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்த வத்த பிரசங்கம் பண்ணாலும் ஒன்ன கூட அசைக்க முடியல. ஒன்ன கூட அசைக்க முடியல. கத்தி பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய தொண்டை லாட்டரி டிக்கெட் விட்டு விக்கிற மாதிரி தொண்டை மாறினதான் மிச்சம். சொல்லுங்க அப்படின்னு மாறினதான் மிச்சம். ஆனா ஆலயத்திலேயோ குடும்பத்திலேயோ என்ன கிடையாது? சாட்சியே கிடையாது. பேதுரு 11 பேரோடும் கூட எழுந்து நின்னான். 120 பேரோட கூட மேல் வீட்டறையில ஜெயிச்சாங்க, ஜெபிச்சாங்க. என்ன நடந்துச்சு? அனல் பறந்துச்சா? எழுப்புதல் அக்னி பறந்துச்சா? அக்னி ஊற்றப்பட்டுச்சா? பற்றி பிடிச்சுச்சு. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை அசைச்சது அந்த மேல் வீட்டறையில வெடிச்ச அந்த தேவ அக்னி தான், அந்த எழுப்புதல் தான். அல்லேலூயா. தனிமையில செத்த சிங்கத்துக்கிட்ட தோத்து போன நீ பெலிஸ்தீன் வரும்போது ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா.